வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக முதலமைச்சர் பேச்சு. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா? நம்பிக்கையுடன் இருப்பதாக துரை வைகோ பேட்டி. பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்கப் போவதில்லை. திருவண்ணாமலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நாளை விசாரணை. மதுபான கொள்கை வழக்கில் ஏப்ரல் 9 வரை கவிதாவுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரையில் கனிமொழி, ராமநாதபுரம் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பது பற்றி கவலை என தெரிவித்த அவர், யோசனை ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது யார் சொன்னாலும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். கடந்த 40 ஆண்டுகளாக பாஜக இந்தியாவை நாசமாக்கியுள்ளதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அதேபோல் தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர். சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் அதிமுகவின் லட்சியம் என குறிப்பிட்ட அவர், டிசம்பர் மாதம் பெய்த மழையின் போது தன்னால் முடிந்த நிவாரண உதவிகளை வழங்கியதாக தெரிவித்தார். அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், சுதந்திரமாக செயல்பட்டால்தான் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி உள்ளதாக தெரிவித்தார். நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக தொண்டை. அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை, மக்கள் தான் பெரிது. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என நம்பிக்கையுடன் இருப்பதாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ பல்வேறு பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முந்திரியர் சங்க தலைவர் ஆர். விஸ்வநாதன் மற்றும் அவரது மகன் பரதன் ஆகியோரை சந்தித்து ஆதரவு கோரினார். அதேபோல் திருச்சி வணிகர் சங்க பேரமைப்பு துணை பொதுச் செயலாளர் கோவிந்தராஜையும் சந்தித்து ஆதரவு கோரினார். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளை துரை வைகோ சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருச்சி மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அதேபோல் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு சென்ற துரை வைகோ நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பம்பரம் சின்னம் தங்களுக்கு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. நீங்க அது சொல்றது உண்மைதான். ஆனா அதே வேலையில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் கடந்த முறை நாங்கள் பம்பரம் சின்னத்தை நின்றுருக்கோம். வேற எந்த இயக்கங்களும் அது சின்ன கிடையாது. அந்த சின்னம் ரிசர்வ்டாக இருக்குது. வேற எந்த இயக்கம் பயன்படுத்தலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது அதுதான் நீதிமன்றம் கேட்டோம். நீதிமன்றத்திலே அது கண்டிப்பான அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சரிங்களா. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போல தேர்தல் ஆணையமும் பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். எப்படி இன்கம் டாக்ஸ் இடிஎஃப் ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துதோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அதையும் அவங்க கைப்பாக வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணியை சேர்ந்த சில இயக்கங்களுக்கு சின்னங்கள் கிடைச்சிருக்கு. அதே வேளையில் பாஜக எதிர்க்கிற இயக்கங்கள், நாங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் இயக்கமாக இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றந்தாய் மனப்பான்மையோடு தான் இந்த சின்ன விஷயத்தில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் போட்டியிட பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்க பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வைகோ தரப்பில் தங்கள் கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் ஆணையம்
பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர், சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும் பட்சத்தில் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 14 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் அதிகாரிதான் முடிவு எடுப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பம்பரம் சின்னம் கோரி மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதனை அடுத்து வழக்கு நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை காந்தி சிலையின் முன்பாக உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தேர்தலில் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாதுரை ஜெயிக்க வைத்தால் மாதம் 2 முறை தொகுதிக்கு வந்து குறைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் இந்த மாவட்டத்தில் நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்றும் நிலுவையில் உள்ள திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் போட்டியிடும் நிலையில் O பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்துக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் O பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதையடுத்து O பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே ராமநாதபுரம் தொகுதியில் O பன்னீர்செல்வம் என்ற பெயரில் நேற்று ஒரு சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல் O பன்னீர்செல்வத்திற்கு எதிராக மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த O பன்னீர்செல்வம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் O பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இன்று ஒரே நாளில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் ராமநாதபுரத்தில் ஒரே பெயரில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தனர். மார்ச் 28ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறது. பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பிரதமர் இல்லம் அருகே உள்ள பட்டேல் சவுக் மெட்ரோ ரயில் நிலைய நுழைவு வாயில்கள் அடைக்கப்பட்டு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் MLA கவிதாவை கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கவிதா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் அமலாக்கத்துறை காவல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்த நிலையில் கவிதா மீண்டும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து கவிதாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகுல் காந்தி மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக விரைவில் தமிழ்நாடு வருகை தரவுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை ராகுல் காந்தி மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக விரைவில் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவை பாதுகாக்க எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக நாயகன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து தேர்தல் சம்பந்தமாக உரையாடி இருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுப்பது, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறோம். அவருடைய பணி இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பணியாக அமைந்திருக்கிறது. அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். இன்னும் வெகு விரைவில் எங்கெங்கே எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை
நாங்கள் இன்னும் உரையாட இருக்கிறோம். வெகு விரைவில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் உலகநாயகன் அண்ணன் கமலஹாசனுடன் பேசவிருக்கிறார். முன்னதாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். எங்க தலைமை என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறதோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக செய்யும். இந்தியா கூட்டணி தான், இந்தியா கூட்டணி கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அது. இல்ல திமுக வந்துங்க இப்ப கொடுத்த வாக்குறுதியெல்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 90 விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு மேல போயிட்டு ஒரு 16 தொகுப்புல வந்து சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறாங்க. சொன்ன இன்னுயிர் காப்போம் 48 இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இன்னுயிர் காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க? நான் முதல்வன் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க? காலை சிற்றுண்டி இந்தியாவில் முதல் முறையாக இந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க சொல்லுங்க? புதுமை பெண் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாங்க? இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? எண்ணும் எழுத்தும் எந்த வாக்குறுதி கொடுத்தாங்க? தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக வேட்பாளராக தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் கனிமொழி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் தேர்வில் முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடத் தேர்வுகள் நடைபெற்றது. அதேபோல் புதுச்சேரியிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 12,616 பள்ளிகளை சேர்ந்த 4,57,525 மாணவர்கள், 4,52,498 மாணவிகள், ஒரு 3ஆம் பாலினத்தவர் என மொத்தம் 9,10,024 பேர் எழுதினர். தேர்வு அறைகளில் மாணவர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க 48,700 ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 3,350 பறக்கும் படைகளும் 1,241 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. புனித வெள்ளி வார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து 28ஆம் தேதி 505 சிறப்பு பேருந்துகளும், 29ஆம் தேதி 300 பேருந்துகளும், 30ஆம் தேதி 345 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை கோயம்பேட்டில் இருந்து 120 பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவித்த பின்னர் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தொடங்க உள்ள நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். நரிக்குறவர் சமுதாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள், தேவைகள், வசதிகள் வேண்டுமென்றால் இந்த சலுகை அவர்களுக்கு தேவை. இந்த சலுகையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமுயற்சி எடுத்து மத்திய அரசிடம் பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சலுகை அவர்கள் பெறத் தொடங்கி இருக்கிறார்கள். அதில் முதல் பெருமை அதனுடைய தலைவர் திரு காரை சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை இது. எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்தால் ஓபிஎஸ் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.
தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் வி.டி. நாராயணசாமி அறிமுக கூட்டம் தேனி தொகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுக கட்சிக்கு துரோகம் செய்தால் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் OPS என கடுமையாக விமர்சனம் செய்தார். அப்போது அவர் நினைத்திருந்தார், அவர் மனது வைத்திருந்தார், அவர் பகுதி ஆசை இல்லாமல் இருந்திருந்தார், நாம் தெய்வமாக வளர்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வெளிநாட்டுக்கு கூட சிகிச்சைக்கு அனுப்பி அந்த அதிகாரம் அவர் கையிலே இருந்தது, உள்துறை அதிகாரம் கையிலே இருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம் தெய்வத்தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை உயிரோடு மீட்டெடுத்திருக்க முடியுமே. அதை செய்ய தவறிவிட்டாரோ, அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மௌன சாமியாரால் இருந்து விட்டாரோ பதவிக்காக, அதனால் அந்த பாவம் அவரை ஆட்கொண்டு அம்மாவின் ஆன்மா அவரை தண்டிக்கிறதோ என்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்ட பாமக நாடாளுமன்ற வேட்பாளராக சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்பு அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள தட்சிண காசி கால பைரவர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் பசுமை தாயகம் அமைப்பினரும் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான ராணி ஸ்ரீகுமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரான கமல் கிஷோரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது திமுக சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்ட வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் சார்பில் 6ஆம் ஆண்டு துவக்க விழா மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களாக சந்திரமோகன் மற்றும் ஆதிகிருஷ்ணா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாவட்ட தலைவர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நமது திருப்பூர் மாவட்டத்தில் அதாவது வணிக வரித்துறை மாவட்டமானது உதயமாகி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இன்னும் மேல்முறையீட்டு சம்பந்தமான விஷயங்கள் அலுவலர்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. அதையும் அரசாங்கம் அமைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். இங்குள்ள வணிகர்கள், வரி பயிற்சியாளர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சலவன்பேட்டையை சேர்ந்த சண்முகம், விருப்பாச்சிபுரத்தை சேர்ந்த ஜி சண்முகம், சென்னையை சேர்ந்த சையத் அலி, ஜான்சன் குடியாத்தத்தை சேர்ந்த பாபு மற்றும் மாதவன் உள்ளிட்ட 8 சுயேட்சைகள் தங்களது வேட்பு மனுக்களை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் தாக்கல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதனால் குப்பையில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தீயில் கருகி புகை மூட்டமாகவும் துர்நாற்றம் வீசியும் வருகிறது. மேலும் ஓடை கால்வாயில் குப்பைகளை டன் கணக்கில் கொட்டி வருவதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பார்வையிட்டு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் நகராட்சி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் கரூர் மெஜஸ்டிக் மற்றும் சம்பத் ஆர்டர்ஸ் திருக்குறள் பேரவை சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் உறுதிமொழி கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு கவிதை பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் பேரவை செயலாளர் மேலை பழனியப்பன், லயன்ஸ் பிளாட்டினம் கணேசன், மூத்த வழக்கறிஞர் பாலு வணிகர், சங்க உறுப்பினர் செந்தில் உள்ளிட்ட பொதுமக்கள் பதாகையில் கையெழுத்திட்டு 100% வாக்களிப்போம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோல் திருப்பூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் உதவி ஆட்சியர் கிருத்திகா விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் ஆனந்த் உள்ளிட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள நாலூரில் இயங்கி வரும் தனியார் ரப்பர் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ரப்பர் பொருட்கள் எரிந்து அதனால் கரும்புகை சூழ்ந்து அருகில் உள்ள பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விசாரணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீப்பொறி காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே லாரி மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் உப்பிலிபாளையம் பகுதியில் கோவை கற்பகம் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர்களான மருத்துவ கண்காணிப்பாளர் ரங்கநாதன், சிறுநீரக மருத்துவர் ஜெரார்ட் வினோத், மருத்துவர்கள் கார்த்திக் மற்றும் சிவகுமார் ஆகியோர் சிறுநீரகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோயாளிகள் தனது வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ரீசெண்டா கூட என்னோட ஒரு ரெசிபியன்ட் பேஷண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் காமிச்சிருந்தாரு. சார், நான் ஒரு 2 கிட்னியும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க, டொனேட் பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கலாமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ மக்களுக்கு வந்து என்னென்னா கிட்னி வந்து எப்படி டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த இப்போ கிட்னி டொனேட் பண்ணுறது பார்த்தோன்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு 2-3 டாக்டர் சர்டிஃபை பண்ணி டிரான்ஸ்டான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லணும், அவங்க இறந்துட்டாங்க, இவங்க கிட்னி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இவங்களோட 2 கிட்னியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அலாட் ஆகிடும். அப்போது எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிட்னி எடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிட்னியும், இன்னொரு கிட்னியை வந்து பொதுவான பூலில் யார் முன்னிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அப்படிங்கிற அலாட் ஆகிடும். ஸோ அந்த பேஷண்ட் மட்டும்தான் அந்த கிட்னியை வந்து எடுக்க முடியும். ஸோ இது கவர்மெண்ட் மூலமாக தான் அந்த அலோகேஷன் வந்து நடக்கும். இதில் பொதுமக்கள் வந்து இறந்தால் கிட்னி டொனேட் பண்ணுங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து வரணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு நிறையா கிட்னிஸ் டொனேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையுடன் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ வீரர்கள் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணியை நடத்தினர். இந்த ஊர்வலத்தில் பேரானம்பட்டு கண்காணிப்பாளர் ருக்மாங்கன், துணை கண்காணிப்பாளர் குப்பன் சரத்குமார் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மத்திய சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினோஜ் பி செல்வம், பெண்கள் விளையாட்டு மைதானங்களில் விளையாடும் அளவிற்கு பாதுகாப்பானதாக மேம்படுத்தி வழங்கப்படும் எனவும், எம்பி நிதியிலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் படைசூழ மத்திய சென்னையிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியானது தொடர்ச்சியாக செயல்பட்டு 2026 தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற கூட்டணியாக அமைந்துள்ளது. மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் மீதும் திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த கூட்டணியின் மீதும் வைத்துள்ளார்கள். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் சரக்கு கப்பல் மோதியதில் பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பகுதியில் பிரான்சிஸ் ஸ்காட் என்ற மிகப்பெரிய பாலம் உள்ளது. இந்நிலையில் சரக்கு கப்பல் ஒன்று பால்டிமோர் வழியாக இலங்கையின் கொழும்பு நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஏராளமான கார்கள் ஆற்றுக்குள் விழுந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் பாலம் இடிந்து விபத்தில் 10 பேர் ஆற்றில் விழுந்ததாக தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்து எதிரொலியாக பாலத்தின் இருபுறமும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகத்திற்கு வருவதாக முதலமைச்சர் பேச்சு. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமா? நம்பிக்கையுடன் இருப்பதாக துரை வைகோ பேட்டி. பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்கப் போவதில்லை. திருவண்ணாமலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம்.
அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நாளை விசாரணை. மதுபான கொள்கை வழக்கில் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை கவிதாவுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.